மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 minutes 10 minutes வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும் இல்ல காய்ச்ச வந்துடும் வெது வெதுப்பா தேய்க்கணும் அண்ட் வந்து அது ஃபேஸ்ல வடியக்கூடாது இந்த கத்தி எல்லாம் பிளேட் எல்லாம் பட்டுருக்கல அதெல்லாம் நம்ம டீ கூட போடாம விட்டுருவோம் ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோன்னே அது ஒரு ஆன்டிசெப்டிக் ரெண்டாவது முடி அது மாதிரி அடர்த்தியா வரவே வராது சூப்பரா வளரும் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு மாட்டாது முடி சில்கியா இருக்கு ஃப்ரிஸி இல்லாம இருக்கு அப்புறம் நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு ஒரு பளபளப்பு ஒரு கிளாம் ஒரு ஷைன் இருக்கும்ல அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் போடும்போது அது போயிருது இல்லை தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத் இப்போ நேற்று நான் தலைக்கு குளிச்சிட்டேன் நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிட்டு தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 minutes வச்சுட்டு அலசிடணும் எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும் இல்லை சளி பிடிச்சிடும்ல சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாமே குளிர்ச்சிங்கிறப்ப எல்லாமே குளிர்ச்சி நம்ம வந்துட்டு ஒழுங்கா நம்ம தலையை வந்துட்டு சூடு பண்ணாம தேய்ச்சிட்டோம்னா சைனஸ் வந்துடும் தலைவலி வந்துடும் லாங் டேர்ம் போடுறதுக்கு இது எல்லாமே லைட்டா வார்ம் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 minutes போய் வாஷ் பண்ணிடணும் அலசிட்டா அந்த சிக்கே இருக்காது இதுவும் பொடுகு வராது அண்ட் முடி வந்துட்டு வேர்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு உதவும் இது வந்துட்டு ஒரு ஆக்சுவலி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்மளுக்கு நிறைய நல்லாவே தெரியும் முடியில ஹேர் ஃபாலிகல்ஸ்ல மெலனின் பிக்மெண்ட் நல்லா இது பண்றதுக்கு முடி வெள்ளையாகாம இருக்கு கருப்பா காலங்காலமா பண்ண டிப்ஸ் இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கணும் நம்ம சாப்பிடவும் செய்யலாம் கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தலையில வந்துட்டு இதுவும் ஃபங்கஸ் வளராம இருக்கிறதுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வராம இருக்கு அப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணுன்னா வேர்ல இருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்றதுக்கு என்னோட முடி வந்து ஒரே திக்னஸ் இருக்கும் தலை வந்து ஹெல்த்தியா இருக்கும் தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும் முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு போஷாக்கான ஒரு இது ஹேர் பேக்ல எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்கீரையா கொடுத்ததே இல்ல அதுதான் ஆக்சுவலி முருங்கைக்கீரை ரெகுலரா ஆட் பண்ணி பாருங்களேன் உங்க முடி வந்துட்டு ட்ரையா இருக்காது அப்புறம் தலையில நிறைய எண்ணெய் பசை ஊறிட்டே இருக்குல்ல ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குல்ல இந்த பேக் ரெகுலரா அப்ளை பண்ணா 2 நாள் குளிக்கலாம் முடி பிசு பிசுனாயி எண்ணெய் வச்சமா ஒட்டி போயிடும் நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்கும் நிறைய பேருக்கு ரெகுலரா இதை வந்துட்டு இதனாலே எடுத்து அரைச்சிட்டு பழைய தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணணும் லைட்டா வார்ம் பண்ணி இதுலயே தண்ணி வரனால நம்ம தண்ணி ஊத்தி அரைக்க தேவையில்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் பழைய தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை கூட குறைச்சிடும் சூப்பர் ஸோ இது வந்துட்டு இப்ப இந்த சீசனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அது சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவன் வயசானவங்க கூட ரெகுலரா முடிய மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம் அப்புறம் அம்மா பிள்ளைக்கு இந்த தலை சிக்கி எடுக்கிற சண்டை வராது ஓகே